ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுமதி சுபத்ரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோனா, நான் கன்சீவாக இருக்கும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது எனக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஃபஸ்ட்டு பொண்ணு, 2வது பையன். ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது என்னோடய ப்ளட் குரூப் வந்து எனக்கு மாற்றி எடுத்துட்டாங்க. அதாவது என்னோடய ப்ளட் குரூப் வந்து பி நெகட்டிவ், அதுக்கு பதிலாக பி பாசிட்டிவ்னு எடுத்துட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போடவே இல்லை. பாசிட்டிவ் ப்ளட் குரூப்னால் அந்த இன்ஜெக்ஷன் தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ நெகட்டிவ் ப்ளட் குரூப்னால் கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போடலை. அதாவது ப்ளட் குரூப் மாற்றி எடுத்தனால அந்த இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடலை. இந்த விஷயமே வந்து இந்த ப்ளட் குரூப் மாறி போன விஷயமே செகண்ட் நான் கன்சீவாக இருக்கும்போது தான் இது எனக்கு தெரியவே வந்தது. செகண்ட் கன்சீவாக இருக்கும்போது நான் போய் ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் என்னோடய ப்ளட் குரூப் வந்து பி நெகட்டிவ்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் எல்லாமே கேட்டாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ கூட நான் வந்து என்னோடய ப்ளட் குரூப்பை வந்து நான் செக் பண்ணவே இல்லை. அதாவது அந்த ப்ளட் குரூப் என்ன, இது அதில் ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது எழுதியிருக்கிற ப்ளட் குரூப் என்ன, இப்போ எடுத்திருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணவே இல்லை. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னோடய ப்ளட் குரூப் வந்து எனக்கே தெரியாமல் இருந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான், அவங்க பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் பி நெகட்டிவ்னு இருக்குது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பி பாசிட்டிவ்னு எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது ப்ளட் குரூப் மாற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, குழந்த பிறந்து 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எந்த இன்ஜெக்ஷனுமே போடலை அப்படின்னு சொன்னேன். 3 மாதம், அதாவது செகண்ட் கன்சீவாக இருக்கும்போது 3 மாதத்தில் ப்ளட் குரூப் செக் பண்ணும்போது தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அவங்களே வந்து அவங்களுக்கே ஒன்றுமே புரியாமல் இந்த இன்ஜெக்ஷன் போடல, திருப்பி வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, அந்த ரத்த அணுக்கள் ஏதாவது ரத்த அணுக்கள் ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, குழந்தைக்கு போகிற ரத்த இது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னாங்க. அவங்க பேசிக்கிறத பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு 7th ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது வந்து 7th மந்த்லேயே ஒரு ஊசி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து டெலிவரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுலேயே இருந்தேன். ஃபஸ்ட்டும் எனக்கு நார்மல் தான். ஃபஸ்ட்டு பாப்பாவும் நார்மல் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தா. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு மிஸ்டேக் தான், அந்த ஒரு தப்புனால தான் இப்போ செகண்ட் கன்சீவாக இருக்கும்போது நான் ரொம்ப அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படியா இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே இது பண்ணோம். அதுக்கப்புறம் நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னேன், இந்த ப்ராப்ளம் இப்படி எல்லாமே சொன்னேன். சரி நீங்கள் அது குழந்த பிறந்த ஒரு வந்து இன்டைரக்ட் ஹோம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்க சொன்னாங்க. அதாவது குழந்த அந்த வயிற்றுக்குள்ள ஏதாவது எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் போய் எடுத்தேன். அது எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது வந்து நெகட்டிவ் தான் வரணும், பாசிட்டிவ்னு வரக்கூடாது. அந்த ரிப்போர்ட் என் கையில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டதுக்கு, நீங்கள் அது குழந்தை மறுபடியும் அவங்க டெலிவரி ஆனதுக்கப்புறமே நீங்கள் அந்த ஊசி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்போ தான் ஒரு வழியாக எனக்கு நிம்மதியாக இருந்தது. இது யார் மேலே தப்புன்னே சொல்கிற முடியல. அது ப்ளட் குரூப் தெரிஞ்சுக்காதது என்னோட தப்பு, மாற்றி எடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தப்பு. என்ன ஒரு இதில் எடுத்திருக்காங்க பாருங்கள். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு நான் கன்சீவாக இருந்து எனக்கு டெலிவரி ஆகிற டைமில் எனக்கு ப்ளட்டு நிறையா போயிருந்து, அப்போ வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் ப்ளட் குரூப்பு. அப்போ வந்து வேறு பாசிட்டிவ் ப்ளட் குரூப்பை வந்து உடம்புல ஏற்றிருந்தாங்கன்னா அப்போ நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் 3rd மந்த்து ஸ்கேன்லேயே வந்து தம்பிக்கு வந்து நஞ்சு கொடி கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பாப்பாவை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். அந்த இதில் தான் எனக்கு இப்படி ஆச்சு. நீங்கள் யாராவது கன்சீவாக இருந்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு
எந்த ஒரு ட்ராவலுமே பண்ணாதீங்க. நான் அப்படி ட்ராவல் பண்ணி தான், அதாவது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. என் பொண்ணை ஸ்கூட்டியில் நான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வருவேன். அந்த ரோடு வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அதில் போய் தான் எனக்கு நஞ்சுக்கொடி தொடர்ந்து 3 மந்த் கன்சீவ் ஆனதுலேருந்து நான் தான் கூட்டிகிட்டு, எப்போவுமே நான் தான் கூட்டிகிட்டு போவேன். அப்படின்னு நினச்சிட்டேன், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் அது வந்து 3rd மந்த் ஸ்கேனில் வந்து நஞ்சுக்கொடி ரொம்ப கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொன்னனால பாப்பாவை வந்து ஒரு ஆட்டோ வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். நான் ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் என் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க எல்லா வேலையுமே. அந்த டைமில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் ஒரு கத்தி பேச முடியாது, ஒரு மாதிரி மூச்சு வாங்கும், அப்படியே ஃபுல்லாகவே படுத்தே தான் இருக்கிற மாதிரி இருந்தேன். அப்புறம் 5வது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது ஓரளவுக்கு ஏறிடுச்சு, நஞ்சுக்கொடி ஏறிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் 7வது மாதம் எடுக்கும்போது நல்லாவே ஏறிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதில் வந்து எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக இருந்துருச்சு. செகண்ட் பாப்பாவும் கன்ஃபார்ம் நார்மலாக தான் இருக்கணும். எனக்கு வந்து இந்த நஞ்சுக்கொடி ப்ராப்ளம், அப்புறம் இந்த ஊசி போடாதது எல்லாம் யோசிச்சு எனக்கு வந்து ஐயோ நம்மளுக்கு நார்மல் டெலிவரியே ஆகாது அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்துட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து மேடவாக்கத்தில் பிறந்தது. அவங்க சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளட் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட் எல்லாமே டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பிளட்டு கரெக்டாக தான் இருக்குது, அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம், குழந்தை கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, கொடி வேற சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ கன்ஃபார்ம் நம்மளுக்கு நார்மலே கிடையாது, ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டேரெக்டாக டாக்டர்கிட்டே, டெலிவரி பார்க்குற டாக்டர்கிட்டே போய் பேசிட்டேன், எனக்கு எப்படியாவது நார்மல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க வேற ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே இவ்வளோ வெயிட்டோட குழந்தைய வச்சுக்கிட்டு நீ நார்மல் வேற கேட்குறியா அப்படின்னு வேற கேட்டாங்க ஒரு மாதிரி. அங்கே வேற என்ன பண்ணுறேனே தெரியல. ஒவ்வொருத்தரா வழியில் அழுதுட்டு இது பண்ணிட்டே பெற்றுக்கிட்டே போகிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நான் வந்து வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அவள் வந்து எனக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல. 10 மாதம் ஃபுல்லாக வாந்தி எடுத்தேன். மற்றபடி எனக்கு அவள் பெருசாக எந்த இதுவும் இல்லை. அதாவது அக்டோபர் 20 தான் பிறந்தா. நாங்கள் வந்து 21 டேட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து 19ஆம் தேதி எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி எதுவுமே இல்லை, சும்மா ஒரு லைட்டாக பெயினாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. 19ஆம் தேதி போனோம். 20ஆம் தேதி விடிய காலம் 3:30க்கு பிறந்துட்டா. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா. அவள் வந்து எந்த ஒரு வழியும் கொடுக்கல. தம்பிக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நஞ்சுக்கொடி கீழே இறங்கிச்சுன்ட்டாங்க, ஊசி போடலை. அதுக்கப்புறம் கொடி சுற்றி இருக்குன்னாங்க, வெயிட் ஓவர். இதெல்லாம் யோசிச்சு ஐயோ நமக்கு நார்மல் டெலிவரியே ஆகாதுங்கிற ஒரு இதில் இது பண்ணிட்டேன். வலி வேற வரல, அதுக்கு வேற இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் மூலமாக ஏற்றுனாங்க, அப்பவும் வலி வரல. அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு டைம் தான் பார்ப்பேன், இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வலி வரலன்னா உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் தான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அந்த டைம், அதாவது ஒரு 7:45 8 மணிக்கெலாம் வலி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. தாங்கவே முடியல. நானே வலி தாங்க முடியாமல் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு ஆப்ரேஷனே பண்ணிடுங்க, எனக்கு முன்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். அதெல்லாம் பண்ண முடியாது, கம்முன்னு இருமான்றாங்க. பசிக்கவும் இல்லை, தண்ணி நாக்கெல்லாம் வறண்டு போகுது, ஏதாவது குடிச்சா திருப்பி வாமிட் வருது, அப்படிலாம் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ஏப்ரல் 14ஆம் தேதி தான் 17 தான் டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு தான் போய் நாங்கள் அட்மிட்டும் ஆனோம். அன்னைக்கு நைட் ஒரு 8:50க்கெலாம் பிறந்துட்டான் தம்பி. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்த உடனே எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு கேட்டீங்க, அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் டெலிவரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் அந்த குழந்தை பிறந்ததை விட அங்கே இருந்து ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு நல்லபடியாக, பையன்ட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தது. மஞ்சக்காமாலன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அப்புறம் மஞ்சக்காமால் இருக்கிறனால அவனுக்கு பண்ண முடியாது, ஃபேமிலி பிளானிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மஞ்சக்காமாலன்ட்டு கிட்டத்தட்ட 9-10 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டல்லையே போய் இருந்துட்டோம். பாப்பா வேற இங்கே தனியாக இருந்தால் பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ரிட்டர்ன் போயிட்டு அம்மா வந்து சமைச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது பார்த்துக்கிறதுக்கும் ஆள், அவங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆள் வைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துருந்தா கூட எங்களுக்கு இவ்வளோ செலவழிஞ்சிருக்காது. நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கே அவ்வளோ செலவு பண்ணிட்டோம். அவங்க 3 வேளை சாப்பாட்டுக்கே வெளியில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ செலவாயிடுச்சு. எப்படா அங்கேருந்து விட்டா போதுன்ட்டு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தம்பியை காமிச்சு செக் பண்ணோம். மஞ்சக்காமல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இவ்வளோ இது நடந்திருக்கு. அதே மாதிரி யாராவது அதாவது இப்போ நான் அந்த ஊசியும் போடலை, இப்போ நான் ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணலை,
நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு தான் எனக்கு தெரியாமல் அந்த ஊசி போடாமல் விட்டாங்க. செகண்ட் டைமும் நான் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுற இதில் வந்து அந்த ஊசி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ நான் திருப்பி கன்சீவ் ஆனால் எனக்கு மறுபடியும் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு அது ஒரு பயமாக இருக்குது. யாராவது மகப்பேறு மருத்துவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கன்சீவ் ஆனால் ஏதாவது பிரச்சனை வருமா? நான் வந்து இந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இதனால் திருப்பி ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அவங்கவுங்க பிளட் குரூப்பை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்குங்க. இது எனக்கு ஒரு பாடம் இது. நம்ம பிளட் குரூப் வந்து நான் வந்து அவ்வளோக்கா 10th தான் படிச்சிருக்கேன். நான் ரொம்ப படிக்கல. என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, நித்யா. அவள் சொல்லுவா அடிக்கடி, பிளட் குரூப் கூடவா இன்னும் தெரியாமல் வச்சுருக்கீங்க, தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எனக்கு அது அவள் கூட ரொம்ப க்ளோஸ் கிடையாது. அப்போல்லாம் எனக்கு அது புரியல. நம்மளுக்குன்னு ஒரு இது கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம், நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது கூடவா தெரிஞ்சு வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் முக்கியமாக பொண்ணுங்க வந்து தன்னோட பிளட் குரூப் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்சீவாக இருக்கிற டைமில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு பிளட்டு வந்து இல்லைன்னா கூட வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினா கூட அப்போ கூட நம்ம பிளட் குரூப் தேவைப்படும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு அப்போ போய் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்கவுங்க பிளட் குரூப்பை வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெகட்டிவாக இருக்கிற பிளட் குரூப்பில் வந்து கண்டிப்பாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது தெரியாதவங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தாலும் யாராவது தெரிஞ்சுக்குங்க. இது என்னோட நான் மாசமாக இருக்கும்போது எனக்கு நடந்த இதெல்லாம் இது. நான் இன்னொரு வீடியோவில் வந்து என்னோட பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு, என்னோட தம்பியோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே காமிக்கிறேன். அவங்களது எல்லாமே நான் ஒரு பத்திரமா வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு தான் தம்பி நின்னா. நான் இன்னுமே என்னோட பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நான் ஃபஸ்ட்டு கார்டு டெஸ்ட் பண்ண அந்த இது எல்லாமே வச்சுருக்கேன். நான் அப்போ வந்து இந்த வீடியோ எதுவுமே போடுறது கிடையாது. அதனால் எதுவுமே நான் அப்போ வந்து அப்லோட் பண்ணலை. எனக்கு தெரியாது. நான் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து நான் என்னோட பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.